ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். நீங்கள் எங்களோட ரீசன்ட் டெம்பிள் விளாக்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கூவம் என்கிற திருவிற்கோலத்தில் அருள் பாலிக்கின்ற அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை திரிபுராந்தக சுவாமி திருக்கோவில். இந்த கோவில் சென்னையிலேருந்து 50 கிலோமீட்டர் தொலைவுலையும் திருவள்ளூர் ஸ்டேஷன்லேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவுலையும் இருக்குது. இந்த இடம் கூவத்திலிருந்து தான் கூவமாறு கொசஸ்தலை ஆற்றிலிருந்து உற்பத்தி ஆகிறது. இந்த தலத்திற்கு திருவிற்கோலங்கிற பெயர் உண்டு. ஏன்னா சிவபெருமான் இத்தலத்தில் தான் போருக்கு செல்வதற்கு முன் மேருமலையை வில்லாக ஏந்தி காட்சி கொடுத்த தலம். அதனாலேயே இவருக்கு திருவிற்கோலநாதர்ங்கிற பெயர் உண்டு. இப்படி புராணத்தில் கூறப்படுகிறது. இப்போ நாம் இந்த கோவிலை சுற்றி பார்த்துட்டு இதோட சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். இக்கோவில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மிகவும் பழமையான கோவிலாகும். திருஞான சம்பந்தர் அவர்களால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். இக்கோவிலின் தீர்த்தம் அக்னி தீர்த்தம். இங்கு உள்ள குளம் பற்றியதே கிடையாதாம். இக்குளத்தில் தவளைகள் வசிப்பதில்லை. ஏனென்றால் இத்தலத்தில் சிவபெருமான் தவக்கோலத்தில் இருக்கிறார். தவளைகளின் ஓசை அவருடைய தவத்திற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் சென்னையை சுற்றியுள்ள பஞ்சஸ்தலங்களில் இது அக்னிஸ்தலம். இக்கோவில் ராஜகோபுரம் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே நுழைந்தவுடன் தெற்கு நோக்கி இருக்கும் வெளிப்பிரகாரத்தில் உள்ள வாயில் வழியாக அம்பாள் மற்றும் சுவாமி சன்னதிக்கு செல்லலாம். இங்கே உள்ளே நுழைந்தவுடனே நடராஜர் சன்னதி தனியே தெற்கு பார்த்து அமைந்துள்ளது. இதை தாண்டியவுடனே அம்பாள் சன்னதியும் சுவாமி சன்னதியும் கிழக்க பார்த்து அமைஞ்சிருக்கு. அம்பாள் திரிபுர சுந்தரியாக சுவாமிக்கு வலதுபுறத்தில் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறாள். அம்பாளுக்கு முன்புறத்தில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அம்பாளை தரிசனம் பண்ணி முடித்த உடனே பக்கத்துலேயே சுவாமி திரிபுராந்தகராக காட்சி கொடுக்குறார். இவர் தீண்டா திருமேனியார். சிவலிங்கம் மணலால் ஆனது. அர்ச்சகர்கள் இதை தொடாமல் தான் பூஜை செய்கிற வழக்கம் உள்ளது. ஆவுடையாருக்கு மட்டும் அபிஷேகங்கள்லாம் நடக்கும். இவருக்கு திருவிற்கோலநாதர்ங்கிற பெயர் உண்டு. நிறைய பெயர்கள் இருக்குது. இதை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இவரோட பெயர்கள் திரிபுராந்தகர், திருவிற்கோலநாதர், இந்த பெயர்கள்லாம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு புராண கதை இருக்குது. இந்த வீடியோ கடைசியில் இதெல்லாம் பார்க்கலாம். இங்கு மூலவரோட கருவறை விமானம் கஜபிருஷ்டம் அமைப்பில் இருக்குது. அதாவது யானையோட பேக் சைடு முதுகு அல்லது இடுப்பு போன்ற வடிவத்தில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சிறப்பான ஒன்று. இங்கே 2 சன்னதிகளுக்கும் அம்பாளுக்கும் சுவாமிக்கும் தனித்தனி கொடிமரங்கள் அமைந்துள்ளது. இந்த பிரகாரத்துக்குள்ளே இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது. அம்பாள் சன்னதிக்கு அருகில், அதாவது மேல் கூரையில் பள்ளி வடிவம் அமைந்துள்ளது. இந்த பள்ளியை வழிபட்டால் பள்ளி தோஷம் நீங்குங்கிறது நம்பிக்கை. அம்பாள் சுவாமி சன்னதி 2ஐயும் சேர்த்து வலம் வர தனி பிரகாரம் உள்ளது. அடுத்ததாக இந்த கோவிலில் நம்ம ஒரு முக்கிய சிறப்பை பார்க்க முடியும். அதாவது இந்த கோவில் பிரகாரத்தில் கிழக்கை பார்த்து அச்சிறுத்த விநாயகர் சன்னதி உள்ளது. இந்த விநாயகருக்கு எப்படி இந்த பேர் வந்ததுங்கிறதுக்கு புராண கதை இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். விநாயகர் சன்னதிக்கு அப்புறமா முருகர் சன்னதி இருக்குது. முருகர் 6 முகத்தோட வள்ளி தெய்வானோட காட்சி கொடுக்குறார். அதற்கு பிறகு நிறையா பைரவர் மற்ற சன்னதிகளாமும் சுற்றி வர இருக்குது. இப்பொழுது நாம் இத்தலத்தின் புராண கதையை பார்க்கலாம். தாரகாசுரன்கிற அசுரனுக்கு 3 மகன்கள், அதாவது தாரகாக்ஷன், வித்யுன்மாலி, கமலாக்ஷன். இந்த மூவரும் பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் செய்தனர். 100 ஆண்டுகள் ஒற்றை காலிலும் மேலும் 1000 ஆண்டுகள் வெறும் காற்றை மட்டும் சுவாசித்து தவம் செய்தனர். இந்த தவத்தை கண்டு பிரம்மா மிகவும் மகிழ்ந்து அவர்கள் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். மூவரும் அவர்களுக்கு அமரத்துவம் வேண்டும் என்று கேட்டனர். அதாவது சாகா வரம் வேண்டும் என்று கேட்டனர். அதை வழங்க அவருக்கு சக்தி இல்லை என்று கூறி அதற்கு பதிலாக வேறு ஏதாவது வரத்தை கேட்குமாறு சொன்னார். அவர்கள் உடனே தங்களுக்கு 3 கோட்டைகள் வேண்டும் என்றும், அவை 1வது கோட்டை தங்கத்தாலும், 2வது வெள்ளியாலும், 3வது இரும்பால் ஆனதாக இருக்க வேண்டும் என்றும், அதில் அவர்கள் வாழ்வார்கள் என்றும் கூறினார். இந்த கோட்டைகள் வெவ்வேறு உலகங்களில் கட்டப்பட்டு ஒவ்வொரு 1000 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை அவை நேர்கோட்டில் அமைய வேண்டும் என்றும், அந்த ஒருங்கிணைந்த கோட்டை திரிபுரா என்றும் அழைக்கப்படும் என்று கூறினர்.
அதன் பிறகு யாராவது ஒருவர் ஒரே ஒரு அம்பினால் திரிபுராவை அழித்தால் அதுவே அவர்களுக்கு விதிக்கப்பட்ட மரணமாகும் என்றும் கூறினார். இந்த அசாதாரணமான வரத்தை பிரம்மா அருளினார். மாயா என்ற திறமையான தானவ கூட்டத்தை சேர்ந்தவரை கூப்பிட்டு கோட்டை கட்டும்படி பணிந்தார். அதாவது தங்கக்கோட்டை சொர்க்கத்திலும், வெள்ளிக்கோட்டை வானத்திலும், இரும்பு கோட்டை பூமியிலும் கட்டப்பட்டன. இந்த கோட்டை நகரங்கள்லாம் உலகிற்கும் பறந்து செல்லக்கூடியவை. இந்த வரத்தை வாங்கிய உடனேயே அசுரர்கள் தேவர்கள் மற்றும் எல்லாரையும் துன்புறுத்த ஆரம்பித்தனர். தேவர்கள் இந்த கஷ்டத்தை தாங்க முடியாத பிரம்மாவிடம் போய் நின்றனர். அவர் தாம் வரம் அளித்ததால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டார். அடுத்ததாக அவர்கள் சிவபெருமானிடம் சென்றனர். அந்த அசுரர்கள்லாம் பெரிய சிவபக்தர்கள். அதனால் சிவபெருமான் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு முதல்ல சொல்லிடுறார். பிறகு தேவர்கள் விஷ்ணுவிடம் சென்று இதை கூறினார். அவர் இந்த அசுரர்கள் சிவபக்தர்களாக இருக்கும் வரை ஒன்றும் செய்ய முடியாது என்று புரிந்து கொண்டு அவர்களை பாவிகளாக மாற்றிய பிறகுதான் அழிக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறினார். இதை நிறைவேற்றுவதற்காக விஷ்ணு பகவானே என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய சக்தியால் ஒரு ஜீவனை படைத்து அந்த ஜீவனுக்கு வேதங்களுக்கு முற்றிலும் புறம்பான ஒரு மதத்தை கற்பித்து அவனை திரிபுராவிற்கு அனுப்பினார். அந்த அசுரர்களும் விஷ்ணுவால் படைக்கப்பட்ட ஜீவனின் போதனைகளை ஏற்று வேதங்களை போற்றுவதை கைவிட்டு சிவலிங்கத்தை வழிபடுவதையும் நிறுத்தினர். இந்த சரியான நேரத்தில் தேவர்கள் போய் சிவபெருமானிடம் சென்று அவரை பிரார்த்தனை செய்து அசுரர்களை அழிக்குமாறு வேண்டிக் கொண்டனர். சிவபெருமானும் அவர்களை அழிக்க ஒப்புக்கொண்டு தேவர்களின் சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து போருக்கு தேவையான தேர், வில், அம்பு ஆகியவற்றை செய்யும்படி பணித்தார். அந்த தேர் முழுவதும் தங்கத்தால் செய்யப்பட்டது. பிரம்மாவே தேரோட்டியானார். சூரியனும் சந்திரனும் தேரின் சக்கரங்களாக ஆயினர். வேதங்கள் குதிரையாகவும், மேருமலையை வில்லாகவும், ஆதிசேஷனை கயிற்றாகவும், அக்னியையும் மகாவிஷ்ணுவையும் அம்புகளாகவும் கொண்டு சிவபெருமான் திரிபுர சம்ஹாரத்தை தொடங்கினார். ஒரு செயல் தடைப்படாமல் வெற்றிகரமாக அமைய விநாயக பெருமானை முதலில் நாம் வணங்க வேண்டும் என்பதனை உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்ற நோக்கம் கொண்டார் சிவபெருமான். இதை காண்பிக்க சிவபெருமானே என்ன பண்ணுறாருன்னா, போருக்கு செல்வதற்கு முன் அவர் விநாயகரை வழிபடாமல் செல்கிறார். அவர் விநாயகரை வழிபடாமல் சென்றதால் இந்த தலத்தில் தான் அந்த தேரோட அச்சு அல்லது கூவரம்னு சொல்லுவோம், அது முறிந்தது. சிவபெருமான் இதை உணர்ந்து விநாயகரை வழிபட்டு போருக்கு செல்கிறார். தேரின் சக்கரத்தை உடைத்த விநாயகர் இங்கு அச்சிறுத்த விநாயகராக அழைக்கப்பட்டு வழிபடப்படுகிறார். இந்த புராண கதையை விரிவானதை நாம் இந்த அச்சிறுத்த விநாயகர் சன்னதி பக்கத்துலேயே படிக்கலாம். இந்த நிகழ்வை நாம் அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழில் பார்க்கலாம். அதாவது கைத்தல நிறைகனி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அதில் முப்புறம் எரி செய்த அச்சுவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்னு பாடியிருப்பார். இந்த பாடலையே நம்ம அந்த சன்னதி பக்கத்துலேயே பார்க்க முடியும். சிவபெருமான் அந்த போர்க்காலத்தை அடைந்த போது அந்த 3 கோட்டைகளும் கரெக்டாக அந்த 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் இல்லையா, அந்த ஒரு நொடி பொழுதில் ஒரே திருப்புறமாக ஒன்றிணையும் தருவாயில் இருந்தன. அந்த சமயத்தில் சிவபெருமான் தன்னுடைய அம்பை எய்தியவுடன் அந்த கோட்டைகள் சாம்பலாயினர், அசுரர்களும் அழிந்தனர். சிவபெருமான் திரிபுராவை அழித்து திரிபுராந்தகரா ஆனார். இந்த கூவம் தலத்தில் சிவபெருமான் நமக்கு திரிபுராந்தகேஸ்வரரா அருள் பாலிக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தலத்தை, இந்த ஆலயத்தை நாம் கட்டாயமாக ஒரு தடவையாக போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.